ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. கோவையில் நடந்த கொடூரத்துக்கு காரணங்களை இனி ஒருபோதும் முன்வைக்க முடியாது என்று விஜய் அரசை விமர்சித்திருக்கிறாரு ரஞ்சித் அவர்கள். அவர் விமர்சித்த இந்த விமர்சனம் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வெளியாயிருக்கு. அப்படி என்ன அவர் விமர்சித்தார் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கோவை அருகே சூலூரை அடுத்த ஒரு கிராமத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி வியாழக்கிழமை மாலையில் கடைக்கு சென்ற நிலையில் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றமடைந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறாங்க. புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சூலூர் அருகே கண்ணம்பாளையம் குளத்தின் கரையோரம் முட்புதாரில் வெள்ளிக்கிழமை இரவு சிறுமியை சடலமாக மீட்டிருக்கிறாங்க. இதையடுத்து விசாரணை தீவிரப்படுத்திய போலீசார் கார்த்திக், மோகன்ராஜ் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கொலை செய்ததாக கார்த்திக் ஒப்புக்கொண்டதாக தாள்கள் வெளியாகினது. இந்த நிலையில் சமூக மற்றும் அரசியல் விஷயங்கள் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்து வரக்கூடிய ரஞ்சித் இந்த முறை நேரடியாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் கோவையில் பாதிக்கப்பட்ட சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட குடும்பத்தை எந்த வகையிலும் ஆற்றுப்படுத்த முடியாத துயரம் இது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்கின்ற உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசின் இந்த அறிவிப்போடு இக்கொடூரத்தை கடந்து போக முடியாது. கடந்த தேர்தலில் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் முக்கிய பேசு பொருளாகவே இருந்தது. அவை ஆட்சி மாற்றத்தில் சரி செய்யப்படும் என்கின்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. தற்போது தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 வாரங்களே ஆகியிருந்தாலும் இத்தகைய குற்றங்களுக்கு முன்னே அதை ஒரு காரணமாக இனி ஒருபோதும் முன்வைக்க முடியாது. குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்கப்பட வேண்டும். சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இதை எல்லா விதங்கள்லையுமே அணுகி அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என நீலம் பண்பாட்டு மையம் முதலமைச்சரை வலியுறுத்துகிறார் என்பது இவருடைய பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மனிதாபிமானமற்ற கொடூரத்தில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர்களுடைய துயரத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் எழுப்பிய இந்த கேள்விதான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இவர் எழுப்பின இந்த கேள்வி கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்சி எது மாறினாலும் மாறாட்டியும் ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய முன் ஒரு இதாகவும் இருக்குது. அதுதான் இவரும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இவருடைய கேள்விக்கு விடை கிடைக்குமாங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். அதுவும் இந்த சம்பவத்தில் பிரேக்கிங் நியூஸாக முதலமைச்சர் என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே அனைவர் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் பாலியல் குற்றங்களுக்கு இனி இதுதான் கதி அப்படிங்கிற மாதிரி சற்று முன் சிஎம் விஜய் அவர்கள் பரபரப்பு அறிவிப்பை அறிவித்ததாக ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நியூஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைமைகளை சீரமைப்பதோடு பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட கொடூர குற்றங்களை ஈடுபவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் மிக கடுமையான தண்டனை பெற்றுத்தரும் என்று தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி உறுதியளித்திருக்கிறார். மாநிலத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆகியோரோடு முதல்வர் விஜய் அவர்கள் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த உயர்நிலை கூட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் கடுமையான குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சற்றும் தாமதிக்காமல் மிக துரிதமாக வழக்கு பதிவு செய்து தீர்க்கமான விசாரணை நடத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் முன் தப்பிவிடாத முடியாதபடி தகுந்த தண்டனையை விரைவாக பெற்றுத்தருவதன் மூலமே மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதை இந்த ஆலோசனை கூட்டம் வெளிப்படுத்தியதாக
தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த தாள்கள் வெளியானதுக்கேற்ப கண்டிப்பாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு இது போல் யாருக்குமே வந்து சந்தோஷம் இருக்காது என்பது சொல்லலாம். அதாவது தகுந்த தண்டனை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த தண்டனை மூலிமா இனி அடுத்த காலத்தில் எந்த ஒரு தப்பும் நடக்காது அப்படிங்கிறது நம்பலாம். இதை தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளி திறப்பு தள்ளி போகிறங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதாக ஒரு தாள்கள் வெளியாயிட்டிருக்கு. சற்று முன் அமைச்சர் ராஜ்மோகன் இதை பற்றி பேட்டி அளித்திருக்கிறார். அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து வழக்கம் போல ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரக்கூடிய கடுமையான வெயில் மற்றும் வெப்ப அலையின் காரணமாக மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கு. இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஜூன் முதல் வாரத்தில் வெப்பலையின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் அல்லது பருவமழை தொடங்குமா என்பது குறித்தான விரிவான அறிக்கையை வழங்குமாறு வானிலை ஆய்வு மையத்திடம் கோரிக்கை வைத்திருக்கிறதாக தாள்கள் தெரிவித்திருந்தார். வானிலை முன்னறிவிப்பு விவரங்கள் கிடைக்க பெற்றவுடன் அது குறித்து முதலமைச்சர் விஜயோடு கலந்து ஆலோசனை நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரோடு அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ தேதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் போது மாணவர்களுக்கான காலை உணவு மற்றும் மதிய உணவு திட்டங்கள் எவ்வித தடையுமின்றி வழக்கம் போல தொடர்ந்து செயல்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் பற்றிய ஒரு டீட்டெயில். நிறைய பேருக்கு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போ அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கும். அந்த டவுட்டை இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளி எந்த தேதியில் திறக்கப்படும் அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியாயிரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியான உடனே அந்த நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கோவையில் நடந்த கொடூரத்துக்கு இந்த மாதிரி ரஞ்சித் அவர்கள் சொன்னது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட இந்த ஒரு புதிய கண்டிஷன் வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் ஒரு குற்றம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து கடுமையாக வந்து நம்ம யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குற்றம் நடக்காமல் இருக்க நம்மளும் நம்ம சைடுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து அவேர்னஸோடு இருக்கணும். எந்த அளவுக்கு அவேர்னஸோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கலாம். ஸோ அரசு ஒரு பக்கம் உதவுதுன்னா இன்னொரு பக்கம் நாமளும் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்ல வர. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும், இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.